அடுத்த ஸ்லோகம் 12வது. அம்பிகையின் சௌந்தர்ய வர்ணனை. त्वदीयं सौन्दर्यं तुहिनगिरिकन्ये तुलायितुं कवीन्द्राकल्पन्ते कथमपि विरुन्धि प्रबुदयः यदा लोकसुख्या अमरललनायान्ति मनसा तपोभिर्दुष्प्राधामपि गिरिससायुज्य पदवी. ஹிமவான் மகளே, உன் அழகினை ஏதேனும் ஒரு உண்மையை கூறி வர்ணித்து விடமாட்டோமா என பிரம்மா முதலான பெரும் கவிஞர்கள் எப்படியெல்லாம் கற்பனை செய்து முயற்கின்றனர். எனினும் அவர்களால் அது இயலவில்லை. அது மட்டுமில்லாமல் அழகிற் சிறந்தவர்களென புகழப்படும் ரம்பை, ஊர்வசி, மேனகை, திலோத்தமை போன்ற தேவ மங்கையர்களோ உன்னுடைய திவ்ய ஸ்வரூபத்தை அருகிலிருந்து காண விரும்பி கடினமான தவம் இயற்றினாலும் பெற இயலாத சிவசாயுஜ்யத்தை மனதால் அடைகிறார்கள். இதனால் உன் அருகாமையில் இருந்து கொண்டு ஈசனை தவிர அழகினை காண முடியுமோ? ஈசனை தவிர வேறு எவரும் தேவியின் முழு அழகினை காண இயலாது என்பது இந்த ஸ்லோகத்தில் தெளிவுபடுத்தப்படுகிறது.